ஹலோ கைஸ், வெல்கம் டு ஆசியாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஹனி கார்லிக் ப்ரான்ஸ். ஹனி கார்லிக் ப்ரான்ஸ் செய்கிறதுக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் தேவைன்னு சொல்லி இப்போ பார்க்கலாம். நான் இங்கே 2 டீஸ்பூன் மைதா, 2 டீஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் ரெண்டுத்தையும் ஒன்றா கலந்து வச்சுருக்கேன். 1/2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், 4 பல் பூண்டு குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். 1/2 டீஸ்பூன் மிளகாத்தூள், 1/2 டீஸ்பூன் பெப்பர் அண்ட் 1/2 டீஸ்பூன் உப்பு வச்சுருக்கேன். 1 டீஸ்பூன் கெச்சப், 1 டீஸ்பூன் சோயா சாஸ் அண்ட் கொஞ்சம் ஹனி. ஃபஸ்ட்டு நான் ப்ரான்ஸை கழுவி சுத்தம் பண்ணி ஃபுல்லாக டிஷ்யூ வச்சு தண்ணியெல்லாம் ஊற்றி வச்சுருக்கேன். இந்த ப்ரான்ஸில் நம்ம ஆல்ரெடி கலந்து வச்சுருக்கேன் மைதா கார்ன்ஃப்ளவரோட மாவை ஃபுல்லாகவே கலந்துக்கலாம். இதோடையே பெப்பர், உப்பு, அப்புறம் மிளகாத்தூள் வச்சுருந்த இதையும் போட்டு கலந்துக்கலாம். இப்போ நான் நல்லா கோட் பண்ணிவிட்டு வச்சுருக்கேன். இந்த மாதிரி ட்ரையாக இருக்கணும். ஒரு ப்ரானும் இந்த மாதிரி ட்ரையாக இருக்கணும். அப்போ தான் நம்ம ஃப்ரை பண்ணும்போது கிறிஸ்பியாக கிடைக்கும். இப்போ ஒரு பேனில் நம்ம ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 2 to 3 டீஸ்பூன்ஸ் ஆயில் ஆட் பண்ணிவிட்டு இதில் ப்ரானை 1 by 1 அரேஞ்ச் பண்ணலாம். இப்போ ப்ரான்ஸ் ஈச் சைட் 2 minutes நல்லா குக் ஆகட்டும். அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இப்போ இந்த மாதிரி நல்லா கோல்டன் ப்ரௌனாக 2 சைடும் ப்ரான்ஸ் குக் ஆகணும். குக் ஆன ப்ரான்ஸை தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம். அதே பேனில் நம்ம 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் திருப்பியும் ஊற்றிக்கிட்டு அதில் நம்ம ஆல்ரெடி கட் பண்ணி வச்சுருந்த கார்லிக், அப்புறம் லைட்டாக கொஞ்சம் டேஸ்ட்டுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் கொஞ்சம் 2 நிமிஷம் வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்மளோட சோயா சாஸ், அப்புறம் நம்மளோட டொமேட்டோ கெச்சப், இதில் 2 டேபிள் ஸ்பூன் ஹனி, இப்போது நம்மளோட சாஸ் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இந்த சாஸில் நம்ம ஆல்ரெடி ஃப்ரை பண்ணி வச்சுருந்த ப்ரான்ஸ் எடுத்து உள்ளே போட்டுக்கலாம். உள்ளே போட்டுட்டோன்னே இது நல்லா கொஞ்சம் சாட்டே பண்ணி சாஸ் எல்லாம் ஃபுல்லாக கோட் ஆனதுக்கப்புறமா நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணலாம். ஹனி கார்லிக் ப்ரான்ஸ் ரெடி. லாஸ்ட்டாக இதுக்கு மேலே கார்னிஷ்க்கு கொத்தமல்லி தூவி சர்வ் பண்ணலாம். தேங்க்யூ. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஹோப் யூ ஆல் லைக் இட். ப்ளீஸ் லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு மை சேனல் ஆசியாஸ் கிச்சன். தேங்க்யூ.